வணக்கம், வெல்கம் டு கிரதி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சன்னா மசாலா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு பாருங்க, நீங்கள் கடையிலே போய் வாங்க மாட்டீங்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை மூக்கல்ல 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா பஞ்சு போல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை சாமா, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 2 பெரிய தக்காளியை நல்லா நேவாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் பட்டை சாமானை போட்டு நல்லா பொரிய விடுறேன். இப்போ அதிலே கருவேப்பிலையும் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா அது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருப்போம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு லேசாக வதக்கிட்டு ஜீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருப்போம் நம்ம. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா 2 தக்காளி, அந்த அரைச்ச தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சியில் வேக வச்ச வெள்ளை மூக்கல்ல காவாசி போட்டு அதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நம்ம தக்காளி, வெங்காயம், மசாலா இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ சுண்டல் வேக வச்ச தண்ணி 1/2 கப் இதில் ஊற்றி நல்லா அதை கிளறி விடுவோம். நான் சுண்டலில் தேவையான அளவு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விடுறேன். இப்போ நம்ம மூக்கல்லையை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ ஏன் நம்ம பாதி மூக்கல்லையை மட்டும் அரைச்சி போடுறோன்னா அப்போதான் அந்த கிரேவி பதம் வரும். அதுவும் இல்லாமல் அந்த மூக்கல்ல உள்ள சத்தான சாரும் அதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பாதி மூக்கல்லையை மட்டும் அரைச்சி இதில் போட்டு கிளறி விடுறோம். இப்போ இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மூக்கல்லையை இதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம், மெதுவாக கிளறி விடுவோம். இப்போ இது நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சுண்டலுக்குள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா கிரேவி பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தூளாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லத்தை போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வெல்லம் போட்டால் பிடிக்காது, அதனால நாங்கள் வெல்லம் போடல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு கிளறி விட்டிங்கன்னா அது சாப்பிடும் போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ பாருங்க, நம்மளோட சன்னா மசாலா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, டேஸ்டியாக இருக்கும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே அவ்வளோ சாப்பிடணும் போல இருக்குது. இது பார்க்கும் போதே பாருங்க, அந்த சுண்டல்லாம் அப்படியே பார்க்கணும் போல, மேலே வேற அந்த கொத்தமல்லி இருக்கப்போ அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மூக்கல்ல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா பச்சையாவே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவ்வளவா. அதனால இந்த மாதிரி சென்னா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
மூக்கல்ல வந்து ஒரு 2 வாரத்துக்கு 2 தடவை மூக்கல்ல குத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அவ்வளோ சத்தான பொருட்கள் இந்த மூக்கல்ல இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் வேற ஏதாவது இஷ்யூ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிருதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.